கிராமத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த கேஸுமே வராதனால அந்த போலீஸ் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்றப்ப ஒரு பெரிய கேஸ் அவங்களுக்கு கிடைக்குது. என்னன்னா ஊர்ல ஒரு தலை கிடைக்குது. இந்த தலை யாரோட தலை, இந்த தலைக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, யார் இந்த தலையை வெட்டி இங்க வச்சிருக்காங்க மொத்த இன்வெஸ்டிகேஷன் இந்த வெப் சீரிஸ்ல இருக்க போது. சோ இந்த வெப் சீரிஸ் பேர் வந்து முத்து அலியாஸ் காட்டான். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூவா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு பிரவீன் வைப்ஸ். March 27, 2026 ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் காட்டான், முத்து அலியாஸ் காட்டான். இந்த வெப் சீரிஸோட ஜானர் ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த வெப் சீரிஸ் டோட்டலா வந்து ஒரு 10 எபிசோட் இருக்குது. ஒரு எபிசோட ஒரு 25 minutes டு மேக்ஸிமம் ஒரு 45 minutesல முடிச்சிடுறாங்க. ஸோ டோட்டலா ஒரு ரன்னே வந்து ஒரு 5 hours முடிஞ்சிடும். ஸோ முன்னாடி ஒரு மெயின் ஸ்டோரி லைனா பார்த்துக்கலாம். ஒரு ஊர்ல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த கேஸுமே வருது இல்லை. ஸோ அந்த கேஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வராதனால எல்லாருமே வந்து வேற ஊருக்கு வந்து டிரான்ஸ்பர் கொடுக்குறாங்க. ஸோ வந்து டிரான்ஸ்பர் கொடுக்குற முன்னாடி நாள், அந்த போலீஸ் ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ண போற முன்னாடி நாள் வந்து அந்த ஊர்ல இருக்கிற காட்டுல வந்து ஒரு தலை கிடைக்குது. அந்த தலை யாருதுனா வந்து விஜய் சேதுபதி சார் வருது. ஸோ வந்து அந்த கேரக்டர் வந்து முத்துங்கிற கேரக்டர் வந்து அந்த தலைக்கோட கேரக்டர் வந்து முத்துங்கிற கேரக்டர். ஸோ வந்து இந்த முத்துங்கிற கேரக்டருக்கு பின்னாடி அந்த கதை யார் இங்க கொலை பண்ணி இந்த தலையை வந்து இங்க வச்சிருந்து அந்த பாடி கிடைக்காத, அது பக்கத்துலயே வந்து ஒரு 10 lakhs அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கு. ஸோ இதை பத்திலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறது தான் இந்த மொத்த சீரிஸோட கதையா இருக்க போகுது. ஸோ இந்த போலீஸ் வந்து எப்படி அந்த கதையை வந்து மேட்ச் அப் பண்ணி எடுத்துன்னு போறாங்க தான் மொத்த வெப் சீரிஸோட கதையும். ஸோ ஃபைனலா யார் இந்த கொலையை பண்ணுது, ஸோ இந்த முத்துங்கிற கேரக்டர் இந்த தலைக்கான ஜஸ்டிஸை வந்து இந்த மொத்த சீரீஸ்லயும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுத்துன்னு வருது தான் இந்த மொத்த சீரிஸோட கதையும். ஸோ வந்து என்னோட பர்சனல் ரிவ்யூ வைஸ் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் 3 episodes வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ல வந்து எடுத்துன்னு போனாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்க போகுது, இந்த கேரக்டர் பின்னாடி என்ன இருக்க போகுது, அந்த ஸ்லோவான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் லைக் இவங்க எடுத்துன்னு போற விதம் வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஒரு 4th, 5th, 6th எபிசோட்ல இருந்து நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப லாகா எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும், ரொம்ப ஜவ்வு மாதிரி எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் த மெயின் இம்பாக்ட், எவன் இந்த கொலை பண்ணி போனோம் அந்த மாதிரி அந்த ட்ராக்ல எடுத்துன்னு போவாம ஒரு அவங்க ஒரு வேக்ல எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதுல இன்வெஸ்டிகேஷனும் வந்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வருது, மற்ற கேரக்டர்ஸ் கிட்ட கேட்டு இவரோட கதையை எடுத்துன்னு வர மாதிரி இருக்கும். ஸோ மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த முத்துங்கிற கேரக்டருக்கு காட்டணும். ஆனா வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு டோட்டலா வந்து ஒரு ஐஏ கொடுக்காம டோட்டலா முத்துங்கிற கேரக்டருக்கு கதை எடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து 8th and 9th எபிசோட்ல வந்து ஒரு கதை திருப்பி வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ல கேரப் ஆகிற ஸ்பீட்ல வந்து அப்படியே வந்து அந்த 10th எபிசோட்ல அந்த கன்க்ளூஷன் கொடுக்குற இடத்துல வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு கன்க்ளூஷனா இருக்கும். லைக் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து சம்திங் இருக்குது, சம்திங் இவங்க கிரியேட் பண்ண அந்த ஐப்போ வந்து அந்த மேட்ச் பண்ண அந்த கிளைமேக்ஸ் கதை வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து அது வந்து அப்படியே வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டு ஒரு பெரிய ஏரியாவை கவர் அப் வந்து ஸோ லாஸ்ட் கேரக்டர்ஸ் வந்து இந்த கதை வந்து கவர் அப் பண்ணினே வருது. ஸோ இவ்வளோ கேரக்டர்ஸை கவர் அப் பண்ணப்போ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்டோரியில வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. ரிட்டர்னிங் பேக் டு முத்துங்கிற கேரக்டருக்கே அந்த இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்க. அதே மாதிரி என்னன்னா 4 போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி போடுறோம், அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து வைக்கிறோங்கிற விதத்துல அந்த டியூரேஷன் எடுத்துன்னு வரணுங்கிற விதத்துல வச்சிருக்காங்க. தவிர இந்த ஸ்டோரிக்கும் அதுக்கும் என்ன ஒரு கனெக்ட் இருக்க போகுது, அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கனெக்டே இல்லை. இவங்க கதைக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும், அந்த கனெக்ட் வந்து ஒரு மிஸ் ஆகி இருக்குது. ஸோ வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ வந்து போக வந்து ஸ்டோரி வந்து பேக்ல லைக் ரிவர்ஸ் ஆஃப் டைம்ல போறப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 எபிசோட்ஸ்ல எப்படின்னா வந்து ஒரு நான் லீனியரா எடுத்துன்னு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நான் லீனியர்லாம் மேட்ச் ஆகணும், அந்த நான் லீனியர்லாம் மேட்ச் ஆகாது, அந்த இயர்ஸும் மேட்ச் ஆகாது. அந்த மாதிரி வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு பார்ட் எங்கேயோ இடத்துல ஒரு மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சில இடத்துல அன்சால்வ்டா இருக்குது. ஒரு இடத்துல ஒரு ரீசனை சொல்றாங்க, அந்த ரீசன் வந்து இங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. ஒரு இடத்துல இன்னொரு ரீசன் சொன்னாங்க, அந்த ரீசன் திருப்பி ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. எங்கேயோ வந்து சில பார்ட்ஸ் வந்து அப்படியே லூஸ் பண்ணி விட்டு லைக் இட்ஸ் லெஃப்ட் அன்சால்வ் மாதிரி இருக்குது. சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே அன்சால்வா விட்ட மாதிரி இருக்கு. ஸோ வந்து இவங்களோட பிளான் வந்து அந்த 10th எபிசோட்ல வந்து அவங்க அந்த லைக் when they exposing the character எதுக்கு தான் இவங்க வந்து கொலை பண்ணாங்க அந்த ஒரு கொஸ்டினா போறப்ப வந்து அது வந்து ப்ராப்பரா ஜஸ்டிஃபை ஆகுது. பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நான் பார்த்த ஒரு 9 எபிசோட்ஸ் இதுக்காக தான் பார்த்தேன். எதுக்கு அந்த ரீசன் வந்து ஒரு மாதிரி மச் ஆகுது. அது வந்து இன்னொரு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து டோட்டலா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பேசிஸ்ல தான் இந்த ஸ்டோரி போகுது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பேசிஸ்ல போறப்ப வந்து டோட்டலா வந்து ட்ராக் மாதிரி அப்படியே வந்து அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட்ல போயிடுச்சு. லைக் இது வந்து டோட்டலா இன்வெஸ்டிகேஷன் டெவலப்மெண்டோட கேரக்டர் டெவலப்மெண்ட்ல போனதுனால
எங்கேயோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது இந்த சீரீஸ்ல நடுவுல. பட் வந்து ஓவராலா பார்க்க வந்து ஒரு டீசென்டான சீரீஸாவே இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு எபிசோட்ஸும் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ்ல வச்சிருக்காங்க. 40 மினிட்ஸ் கூட எல்லாமே வந்து ஒரு 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அந்த இதுல பேஸ்ல முடிஞ்சுது. ஸோ வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணா வந்து மீடியமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். எல்லாரும் டீசரை பார்த்துட்டு போயிட்டு வந்து ஃபுல் சீரீஸை பார்த்தா வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைடான ஒரு மூமெண்டா இருக்கும். பட் வந்து ஏன்னா எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. நான் வந்து டீசரை பார்த்துட்டு கான்செப்ட் நல்லா இருக்குது, போய் இது வந்து மொத்த சீரீஸும் உட்காந்து பார்த்தா வந்து ஒரு மாதிரி பண்ணா ஜாஸ்தி சீரீஸ் வந்து ஒரே நாள் முடிக்க தோணும். இது வந்து ஏதோ ஒரு ஸ்லோ லேக் அப் இருக்கிறதுனால வந்து ஒரு 2 நாள் ஆச்சு எனக்கு முடிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து அது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எத்தனை வரல எனக்கு. ஏன்னா ஒரு எபிசோட் முடிக்கிறப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு வேகான ஒரு சஸ்பென்ஸோட முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த சஸ்பென்ஸ் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல கேரி அவுட் ஆகுதுன்னா வந்து ரொம்ப சப்பியா கேரி அவுட் ஆயிடும். ஆனா வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு டீசென்டான வெப் சீரிஸ். வந்து ஒரு டிவிலயோ ஒரு போன்லயோ உட்காந்து இன்கேஸ் நீங்க வந்து டிராவல் பண்ணிருக்கிறப்பயோ இல்ல வந்து ஒர்க் பிரேக்லயோ இல்ல சும்மா போர் அடிக்குதுடா ஒரு வெப் சீரிஸ் பார்த்தாக்கணும்பா நான் அப்படின்னா வந்து விஜய் சேதுபதி ஒரு வெப் சீரிஸ் வந்து ஜம்மன் உட்காந்து பார்க்கலாம். பட் வந்து ஸ்டோரி வைஸ் வந்து எதனா புதுசா கொடுத்துருக்காங்கன்னா ரிப்பீட்டட் ஸ்டோரி தான், ஒரு ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் தான் கிடைக்கும். பட் வந்து சில செக்மெண்ட்ஸை வந்து ஒரு அந்த ரைட்டர் வந்து நல்லா எழுதிருக்க மாதிரி தோணும் எனக்கு. ஏன்னா வந்து அந்த எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கிற விதம் அதெல்லாம் வந்து பாக்குறப்போ அதுதான் வந்து ஆக்சுவலா கிளைமேக்ஸ் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடா பண்ணுது. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒரு அந்த 3 எபிசோட்ல வந்து ஒரு சில செக்மெண்ட்ஸ் எழுதிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லாகிங் சொல்ற அந்த 4, 5, 6 எபிசோட்ல வந்து ஒரு குட் டு கோ செக்மெண்ட்ஸ் எழுதிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு அன்சால்டா இது என்னடா இது என்ன விஷயம், இவனுக்கு எதுக்கு இது ஆயிருக்கும், இவன் என்ன அப்ப பண்ண போறான், இவன் யார் இவனை இந்த லெவல் பண்ணிருப்பாங்க அப்படின்லாம் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் ரேஸ் பாக்குறப்ப கிளைமேக்ஸ் இது பாக்குறப்ப நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். கிளைமேக்ஸ் இதுதான் பெஸ்ட் கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம வந்து ஒரு சட்டில்டா போயிடுது. ஜாஸ்தி கொஸ்டின்ஸோட வந்து அந்த கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. மேபி வந்து சீசன் 2 நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்காக வந்து அந்த கிளைமேக்ஸ் எபிசோட வந்து அப்படியே அன்சால்டா வச்சிருக்காங்க. ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும்பா, போர் அடிக்குது டைம், ஐ ஹேவ் டு கில் த டைம் அப்படின்னா வந்து இந்த காட்டான் முத்து அலியாஸ் காட்டான் வந்து நீங்க பார்க்கலாம். So thank you for watching the video guys. So meet you all in a new video. Bye.